நாங்கள் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தது உண்மை, எங்களுக்குள் சண்டை சச்சரவு இருந்தது உண்மை, நாங்கள் எதிர்த்து போட்டியிட்டது உண்மை. அதனாலதான் திமுக பலன் அடைஞ்சிச்சு. ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவரெல்லாம் ஒரு பெரும் பலமாக இருந்தாங்க கட்சியில். தனித்தனியாக போட்டிடுறதுனால உங்களோட கூட்டணிக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் தாவேக்காவை நிராகரித்து என்ன காரணம்? நாங்கள் தாவேக்கா கூட்டணிக்கு வருவோம் என்று நம்பினார். எங்கள் வருவோம் என்கிட்ட பல முறை பேசினார், நான் போகல. மூன்றாவது அணி, நான்காவது அணிக்கெல்லாம் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலை இருக்காது. சொல்றாரு கதாநாயகன் கதாநாயகி எங்க இதுதான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் டம்மி நாயகி ஆகிட்டது. அண்ணாமலை போட்டியிடாத பற்றி அதிசயமா ஊடகங்கள் என்ன தொடர்ந்து கேட்குறாங்க. ஏன் ராஜா பேட்டியை பார்த்துருப்பாங்க, இதை எந்த ஊடகத்தில் கேட்க மாட்டாங்க. என்ன உங்களுக்கு அழுத்தம், என்ன நிர்பந்தம், நீங்க தேர்தலில் போட்டியிடலையே? மத்திய அரசு எல்லா நிதியும் சரியாகத்தான் கொடுக்குறாங்க. அது தவறான வழிக்கு இவங்க பயன்படுத்துறாங்க. இவங்க மத்திய அரசை நம்பி தான் இங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்களா? கடந்த தேர்தலில் அதிமுக பெரும் சவாலாக நீங்கள் போட்டியிட்டீங்க. ஆனால் இந்த தேர்தலில் அந்த அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கீங்க. இது எப்படி நடந்தது? இல்லை, நாங்கள் எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், அம்மாவால் அரசியலில் அறிமுகப்படுத்தவர்கள், அம்மாவை பார்த்து அரசியல் வந்தவர்கள், புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அரசியலில் இருப்பவர்கள் என்று இன்றைக்கு அதிமுகவில் இருப்பவங்களும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் அம்மாவுடைய ஃபாலோயர்ஸ் தான். உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மா மறைவுக்கு பிறகு அன்றைக்கு ஏற்பட்ட குழப்பங்களால் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். அது எங்கள் மனதை பாதித்தது, வருத்தம் அளித்தது. அதனால் அம்மா அவர்கள் பெயரில் நாங்கள் ஏக்கம் கண்டு அம்மாவுடைய திருவுருவத்தை கொடியில் கொண்டு அன்றைக்கு போராடினோம். 21 பாராளுமன்ற தேர்தல் அப்போ எல்லாருக்குமே தெரியும், மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பிரிந்து கிடக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணையணும், இல்லை ஒரு இயக்கமாக இணையணும் அப்படிங்கிறதுல அவர் முயற்சிகள் செய்தார்கள். அன்றைக்கு அது நடக்காமல் போனது. அதனால் நான் அப்போ கூட சொல்லியிருந்தேன், எனக்கு என்னை சேர்ந்தவர்கள், என்னோடு தோளோடு தோள் நின்று பயணிப்பவர்களுக்கு ஒரு 40 பேருக்கு வாய்ப்பை கொடுங்க, நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தான் சொன்னேன். அப்பயே அதுதான் பொதுவெளியிலையும் சொல்லியிருக்கேன். ஈவன் தாம்பரம் பொதுக்கூட்டத்திலையும் சொன்னேன், எங்கள் பொதுக்குழுவில் சொன்னது அந்த நேரத்தில், அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில். பட் அது நடக்காமல் போனது. நாங்கள் ஒரு அரசியலுக்கும் நாங்கள் போட்டியிடாமல் இருக்க முடியாது, போட்டியிட்டோம். அது துரதிருஷ்டவசமாக அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. அது எங்களுக்கும் வருத்தம், எல்லோருக்கும் வருத்தம். 24 உங்களுக்கு தெரியும், நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும். இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் தொடர்ந்தால்தான் அது நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தந்தோம். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மீண்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னை அழைத்து, திமுக என்கிற இந்த தீய சக்தி அதன் 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு கொடுமையான கொடுங்கோலாட்சியாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் பிடியில் தமிழ்நாட்டு ஆட்சி மாட்டிக்கொண்டு நாம் கொடுக்கின்ற நிதியெல்லாம், கொடுக்க நினைக்கின்ற நிதியெல்லாம், அவர்கள் தனியாக கொடுக்கின்ற நிதியெல்லாம் சரியான எதற்காக கொடுக்கப்படுத்ததோ அதில் நிறைய தவறுகள், முறைகேடுகள் போன்றது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் போல நிறைய திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் நிறையா முறைகேடுகள் நடந்தது, தெரியும் இது போல். அதனால் அவங்க யோசித்து நிதி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி தொடரக்கூடாது. அதற்காக நானும் இபிஎஸ் அவர்களும் பேசினேன். அவர் மனப்பூர்வமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கும் ஒன்றும் மனதளவில் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஏற்பட்ட சில மன வருத்தங்களால் தான் நாங்கள் பிரிந்திருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவின் ஆட்சி வரணும். மீண்டும் நாங்கள் பிரிந்து நிற்பது மூலம் திமுகவிற்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. அது தமிழ்நாட்டிற்கும் நல்லதல்ல, புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்திற்கும் அம்மாவின் பெயரில் இயங்குகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அது நல்லதல்ல என்கிற ஒற்றை நோக்கோடு நானும் அதில் இன்றைக்கு இணைந்து, என்டிஏவில் இணைந்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பயணிக்கிறோம். உறுதியாக நாங்கள் எங்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு அமைப்பு ரீதியாக நாங்கள்
திமுக அதிமுகவுக்கு இணையாக பல இடங்களிலும் அவர்களைப் போல் பல மாவட்டங்களிலும் நாங்கள் அமைப்பு ரீதியாக வலுப்பட்டிருக்கிறோம். வாக்கு வங்கி என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வித்தியாசப்படுகிறது. ஆனால் நாங்கள் எல்லோரும், நீங்கள் ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியல் வல்லுநர்கள் சொல்வது போல, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நாங்கள் மீண்டும் ஓர் அணியில் திரண்டு இருப்பது தொண்டர்களை மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும், இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களுமே இதை நீண்ட நாள் எங்களை பார்க்கின்ற இடங்களெல்லாம் நீங்கள்லாம் ஒன்றாக வேண்டும், அப்பொழுதுதான் அம்மாவின் ஆட்சி வரும் என்றெல்லாம் எங்கள் அனுதாபியாக இருக்கின்ற பொதுமக்களும் இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொதுமக்களும் எங்களிடம் சொல்வார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது பணியை சிறப்பாக செய்து அவர்களின் கடந்த ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை எல்லாம் சரி செய்து தருவதற்கு எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் முழுமூச்சாக இறங்கிவிட்டார். உங்களோட கூட்டணிக்கு சேர்த்ததே அமித்ஷான்றீங்க. ஏன் நீங்கள் ஓபிஎஸ்ஸையும் திருமதி சசிகலாவும் கைவிட்டீங்க? இல்லை, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் டெல்லியில் சென்று எனக்கு தெரிந்தவரை மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்னது போல என்னிடமே சொன்னார், பன்னீர்செல்வம் நம்மோடு வருகிறார். ஆனால் என்ன அண்ணன் ஓபிஎஸ் எப்படி ஒரு முடிவெடுத்தார் என்பது எனக்கு வருத்தம், தனிப்பட்ட முறையில் வருத்தம். இன்னொன்று, அம்மாவின் ஆட்சியில் அம்மாவால் முகவரி பெற்று, அம்மாவால் அமைச்சர் பதவி, அம்மாவால் 3 முறை முதலமைச்சர் பதவியில் அந்த இயக்கத்தால் பெற்றுவிட்டு கொஞ்ச நாள் பொறுமையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு, அவர்கள் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தனி இயக்கம், நாங்கள் கூட்டணிக்கு செல்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குது, ஒரு டிஸ்பியூட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டிகேஷனோடு இருக்கவங்கள ஏற்றுக்கொள்ள அதிமுகவில் நிறைய பேர் யோசித்தார்கள் என்பதுதான் உண்மை. என்னிடமே அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள், நான் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15 அல்லது செப்டம்பர் 20க்குள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விடுகிறேன் என்று கூட சொன்னார். ஆனால் அதுவும் செய்யவில்லை. அவர் ஏதோ ஒரு முடிவெடுத்தது போல் தெரிகிறது. எனக்கு தெரிந்து அவர் முதல்வரை போய் அவர் வீட்டில் அந்த துக்கம் விசாரிப்பதற்காக சந்தித்த பொழுது வெளியில் அவர் ஊடகத்தில் பேசியதை உண்மை என்று நிரூபித்திருக்கிறார். அதனால் அவர் மனநிலை கட்சியில் என்னை தொண்டராக சேர்த்து கொண்டால் போதும் என்று பேசுவது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது தான் தவிர உண்மை அது இல்லை. அது அவர் திமுக போக வேண்டும் என்ற முடிவெடுத்து தான் அவர் செயல்பட்டிருக்கார். அதனால் முடியாத ஒன்றை சொல்கிறார், என்ன ஒருங்கிணைப்பாளராக்குங்க அப்படின்லாம் போய் கோரிக்கை வைத்தது உண்மை. அதுபோல் கடைசியாக வெளியில் பேசும் பொழுது என்னை தொண்டராக ஏற்றுக்கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறது தான் திமுகவுக்கு செல்வதை நியாயப்படுத்துவதற்காக அவர் ஓராண்டாகவே திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன். இப்போ அதுபோல் எங்கள் சித்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்தாங்க. அவங்க பொதுச் செயலாளர் என்கிற ஒரு அடைமொழியோடு தான் அவங்கள அறிவித்துக் கொள்கிறாங்க அதிமுகவுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதனால் அவர்களை சேர்ப்பதிலெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் விட்டு வந்தால் தானே அந்த கட்சியில் இணைப்பதோ அல்லது கூட்டணிக்கு செல்வதோ சாத்தியப்படும். அதனால தான் அது முடியாமல் போனதை தவிர மற்றபடி அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில் எனக்கு தெரிந்தவை அதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு தான் வந்தார். அப்புறம் மனது மாறி அப்படி சென்று விட்டார். உண்மையிலே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற தொண்டர்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் மிகவும் வருத்தத்தையும் வேதனையை அளிக்கின்ற ஒரு முடிவு. அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கு கடைசி நாள் சட்டமன்ற கூட்டத்தில் அவர் கூட இருந்த அவர் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை வைத்து எப்படியெல்லாம் பேச வைத்தார். புரட்சி தலைவரின் ஆசையும் அம்மாவின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும் என்று அவர்கள் பேச வைத்தது எவ்வளவு நயவஞ்சகமானது, எவ்வளவு வன்மத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கு அந்த ஐயப்பன் அங்கே போய் சீட்டு கிடைக்குன்னு போய் அதுவும் கிடைக்காமல் பன்னீர்செல்வம் கைவிட்டு விட்டார் என்று இன்றைக்கு அவர் அம்மாவின் ஆட்சி வருவதற்கு எதிராகத்தான் போட்டியிடுகிறார். இவர்களெல்லாம்
நாங்கள் அமமுக போட்டியிட்டது நாங்கள் கூட்டணிக்கு வருகிறோம் என்று சொல்லியும் அது நடக்காமல் போனதால் ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் போட்டியிட்டோம். இப்போ இவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு. என்னிடம் உசிலம்பட்டி ஐயப்பன் பல முறை வந்து நான் குக்கரில் போட்டியிட விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பல முறை என்னை வந்து சந்திப்பார். ஒரு நாள் தேனியில் நான் இருக்கிறப்ப, ஊடக நண்பர்கள் இருக்கிறப்ப கூட என்னை பார்க்க வந்தார். நான் கேட்டேன், அவர் என்ன சொன்னார், பன்னீர்செல்வம் முடிவெடுத்த பிறகு நான் வருகிறேன்னு சொன்னார். சரி வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். பட் அவரும் திமுகவுக்கு போயிட்டார். இப்போ பார்த்தா அவரை ரெட்டையிலை வென்றுவிடக்கூடாது என்று போட்டியிடுகிறார். அதிமுகவில் அவர் கூட இருந்தவங்க, அவருடைய ஓபிஎஸ் கூட நீண்ட நாள் பயணித்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த மீட்பு குழுவில் இருந்தவங்களில் பெரியகுளத்தில் அவர் நகரத்திலேயே ராதா என்கிற மூத்த நிர்வாகி இருக்கிறார். அவர் திருப்பி அதிமுகவுக்கு வந்துட்டார், நகரச்செயலாளர் இருப்பார். அது மாதிரி செல்லமுத்து என்பவர், பன்னீர்செல்வமும் அவரும் ஒன்றா, நான்லாம் அங்கே போயிருந்த நேரத்தில் இவர் நகரச் செயலாளர், அவர் ஒன்றிய செயலாளர், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அங்கே போகல. அந்த திமுகவுக்கு செல்கிற முடிவே அங்கே எனக்கு தெரிந்து திரு பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருந்தவர்களில் 90% பேர் மீண்டும் அதிமுகவில் இணைந்து விட்டார். அதனால் போடி மக்களுமே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இதுபோல் செய்ததை அவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் இந்த தேர்தலில் அங்கும் இரட்டை இலை வெற்றிப்படும். அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக, எப்படி ஒரு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் என்றால் போட்டியிட அவர்கள் உழைப்பார்களோ அதுபோல அவர்கள் வேலை செய்து வெற்றி பெற செய்வார்கள். ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவரெல்லாம் ஒரு பெரும் பலமாக இருந்தாங்க கட்சியில். இப்போ தனித்தனியாக போட்டியிடுறதுனால உங்களோட கூட்டணிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது? இல்லைங்க, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மூத்த நிர்வாகி, எனக்கு நல்ல நண்பர். அவர் 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக. பட் அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேறுகிற வரை நானும் அவரும் பேசிக்கொண்டதில்லை. வெளியேறிய பிறகு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினோம். ஒரு நண்பர் என்கிற முறையில் அவராக தான் எங்கள்கிட்ட கேட்டார், நான் எதுக்கு வர்றேன். என்னை கூட ஒருத்தர் வீட்டில் வந்து பார்த்தாரு. அது மீடியாவில் தெரிஞ்சதான் அவர் இல்லைன்னாரு. நானும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி பல முறை என்னை வந்து சந்தித்தார். தாவேக்காவுக்கு செல்வதற்கு முன்பு 3 நாளுக்கு முன்னாடி வந்து நான் வேறு அங்கே செல்கிறேன் என்று சொன்னேன். அப்போ நான் போய் நீங்கள் முடிவெடுத்து வந்த பிறகு ஒரு மூத்த நிர்வாகியை போய் ஏன் அப்படி முடிவெடுத்தீர்கள் என்று கேட்பது நன்றாக இருக்காது என்று சரி என்ற, நாங்கள் தாவேக்கா கூட்டணிக்கு வருவோம் என்று நம்பினார். எங்கே வருவோன்னு என்கிட்ட பல முறை பேசினார். நான் போகல. அதனால் அவர் பசும்பொன்னுக்கு வந்தது அங்கே அம்மா அவர்களோடு நான் ஒவ்வொரு ஆண்டும் வருவேன், இந்த ஆண்டு உங்களோட வருகிறேன் என்று சொல்லி தான் வந்தார். நான் அப்பயே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஊடகத்தில் என்னுடைய நேர்காணலில் அங்கே பசும்பொன்னில் நான் கொடுத்த பேட்டியிலே அவர் விருந்தாளியாக வந்திருக்காருன்னு தான் சொன்னேன். அவர் இது ஒரு அரசியல் ரீதியான வருகை அல்ல, ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார் தான் சொன்னேன். அதனால் என்ன பாதிப்பு வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. தாவேக்காவோட நீங்கள் கூட்டணி பேசுனீங்களா? நான் தான் இப்போ அன்றைக்கு பல முறை ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். அதுபோல் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் புதிதாக கூட்டணியை உருவாக்க நினைக்கிற கட்சிகளும் எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் எங்களை அணுகி பேசுகிறார்கள். நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை, உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னோம். சரிதானே? ஆனால் தாவேக்காவை நிராகரித்து என்ன காரணம்? நிராகரிக்கலை. எங்கே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவோட அம்மாவுடைய ஆட்சிக்காக ஒன்றிணைவதுங்கிறது தான் எங்களுடைய இயற்கையான ஒரு கூட்டணியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் கூட்டணியை விட்டு என்டிஏவிலேருந்து வெளியேறிய போது கூட சொன்னேன், என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்டிஏ தான். உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அதனால் மற்ற கூட்டணிகள்லேருந்து அணுகினார்கள். நான் அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் கட்சியை சேர்ந்த சில பேரும் அது நம்ம இந்த கோபதாபத்தில் சில பேர் இருக்கிறவங்க, நம்ம இந்த கட்சியோட போகக்கூடாது, நம்ம ஏடிஎம்கேவோட போகக்கூடாது அப்படிங்கிற முடிவில் உள்ளவங்க திமுகவோட சொல்லலாம், தாவேக்காவோட சொல்லலாம் சொல்லலாம். நான் இறுதி முடிவை நான் எடுப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ தாவேக்கா வந்து அரசியலில், தமிழக அரசியலில் மாற்றமான சக்தியாக திகழும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனது அனுமானம் என்னென்னா 2006 நான் பல முறை சொன்னது போல் திரு மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இன்னொன்று சொல்லியிருந்தார், தாவேக்கா தலைமையில் ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் கடுமையான போட்டி இருக்குன்னு சொன்னார். அவங்க வந்து அந்த கூட்டணி அமையவில்லை. அது இருந்தாலும் ஒரு பிரபலமான நடிகர், இன்றைக்கு அவருக்கு நிறைய ஃபேன்ஃபேர் இருக்குது, அதனால் வாக்குகள் வாங்கலாம். அது வந்து ஆளுங்கட்சியை பாதிக்கும், பெரும்பாலும் ஆளுங்கட்சியை தான் பாதிக்கும்.
இப்போ அவர் ஒரு 10% ஓட்டு வாங்குறாரு, இல்லை 15% வாங்குறாருல, அதில் 80% 70%க்கு மேலே ஆளுங்கட்சியை தான் பாதிக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி மேலே தான் அதிருப்தி, எதிர்ப்பு, மக்கள் மனதில் வருத்தம், கோபம். ஏன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. வீட்டில் உள்ள பெண்களுக்கு வீட்டில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, வெளியில் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமைகள், கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு வாக்குகள் வர வேண்டியது அதிமுக இல்லையா? எதிர்கட்சியாக அதிமுக தான் வர வேண்டியது. எதிர்ப்பு வாக்குங்கிறத தாண்டி அவர்கள் பாதிப்பை உருவாக்குறார். எதிர்ப்பு அதிமுகவுக்கு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எங்களுக்கு வரும். திமுகவின் வாக்கு வங்கியில் அவரால் பாதிப்பு வரும்னு சொல்கிறார். இப்போ ஆர்கே நகரில் இதே கூட்டணி தான் இருந்துச்சு திமுக தலைமையில். கரெக்டா? அன்னைக்கு நாங்கள் போட்டிட்டப்ப அவங்க 15,000 வாக்குகள் தானே வாங்கினாங்க. அதுமாதிரி அவங்க வாக்கு வங்கி பாதிக்கப்படும். அதில் வந்து அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்று நான் சொல்வது, திமுக ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சொல்வது, ஆளுங்கட்சியிலே உள்ள அதிருப்தி வாக்குகள், ஆளுங்கட்சிக்குன்னு பாரம்பரியமாக வாக்களிப்பவர்கள், இதில் குறை ஏற்படும். எதிரானவர்கள் வாக்கு எங்களுக்கு தான் மெஜாரிட்டியாக வரும், அவர்களுக்கும் செல்லும். அப்புறம் எங்களுக்கு வர்ற பாதிப்புங்கிறது அது எங்கள் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்காது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தொங்கு சட்டசபையை உருவாகலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தேர்தல் கணிப்புலாம் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கேற்பீங்களா? கூட்டணியில் ஆட்சியில் வருவீங்க? தொங்கு சட்டசபை வரும் என்பது ஒரு கருத்து கணிப்பு தான். மக்கள் கணிப்பு என்ன என்பதை பார்ப்போம். ஏன்னா தமிழ்நாட்டில் பொதுவாக மக்கள், எனக்கு தெரிந்து கடந்த 50 ஆண்டுகளாக ஒன்று ரெட்டலை தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும், இல்லை திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு தேர்தல் முடிவுகள் தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அதிமுக தனிப்பெரும்பான்மையுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கூட்டணியில் எல்லோரும் ஒற்றுமையாக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இயக்கத்தில் நான் இப்போ சமீபத்தில் கூட மதுரைக்கு போனேன், எல்லா வேட்பாளர்களையும் சந்தித்தேன். அதுபோல் எல்லாருமே ஒன்றிணைந்து எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் சிறப்பாக தேர்தல் பணியை தொடங்கிவிட்டார். கடந்த முறை தேர்தலில் வந்து உங்கள் தலைமையிலே கூட்டணி அமைச்சிங்க. 160 தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிங்க, நின்னீங்க, அதுக்கு கூட்டணியும் அமைச்சிங்க. இந்த முறை 11 தொகுதி உங்களுக்கு போதுமானதா? அதாவது நம்ம தனியார் நின்றப்ப 160 170 தொகுதியில் நிற்கிறோம். தேமுதிக 60 தொகுதிகள் இது மாதிரி என்னாங்க. பட் இன்றைக்கு அதிமுக பெரிய கட்சி, எங்கள் கட்சியை விட. அது தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி வர்றது தான் சரியாக இருக்கும். அதனால் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 15 தொகுதி, பட் எங்களுக்கு பாஜக மூலம் நாங்கள் பெற்றது 15. ஆனால் கேட்ட தொகுதிகள் தான் பெற்றிருக்கோம். நாங்கள் எந்தெந்த பட்டியலில் இருந்து சில தொகுதிகள் கிடைக்கல. ஒரு கூட்டணியில் எல்லா தொகுதியிலையும் பெறவும் முடியாது. அதனால் வருங்காலத்தில் இன்னும் நாங்கள் அதிக தொகுதியில் போட்டிடுவோம். திருப்தி அவங்களுக்கு 11 தொகுதியும் திருப்தி அளிக்குது. அது திருப்தி என்று சொல்ல முடியாது, எங்களுக்கு தேவை அதிகம். இருந்தாலும் கிடைத்ததெல்லாம் முத்துக்களான தொகுதிகளாக கிடைத்திருக்கிறது. அதில் நாங்கள் பெரும்பாலும் 80% வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் இருக்கும். நீங்களே சென்ற தேர்தலில் போட்டிடல? ஆமாம், நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, தேவையற்ற குழப்பங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு 8-9 ஆண்டு பிரிந்திருந்து பங்காளிகள். நாங்கள் நேற்று கூட முதல்வர் சொல்கிறார், இவர் வந்து நாங்கள் தூக்கு மாட்டிக்க சொல்கிறீங்களான்னு சொல்கிறார். ஒரே தாய் வளர்த்த பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தது உண்மை, எங்களுக்குள் சண்டை சச்சரவு இருந்தது உண்மை, நாங்கள் எதிர்த்து போட்டியிட்டது உண்மை. அதனால தான் திமுக பலன் அடைஞ்சிச்சு. அதனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இப்போயும் நாங்கள் தனித்திருப்போம்னு நினச்சாங்க, இல்லை அது அவங்களுக்கு சாதகமான சொல்லை உருவாக்கணும்னு நினச்சாங்க. இன்றைக்கு ஆனால் நாங்கள் ஒன்றிணைந்தோம். பங்காளிகளாக இருந்தவர்கள் எங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்தாச்சு. எங்களுக்குள்ளே இருப்ப எந்த மனமாச்சரியம் கிடையாது. தொண்டர்கள்லேருந்து அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள். யாரோ ஒரு சிலர் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு திமுக கூட புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்காங்க, சில பேர் போய் சேர்ந்துருக்காங்க. அதனால எங்களுக்கு யாரோ சிலர் போகிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துவிட போவதில்லை. அதனால நான் போட்டியிடவில்லை என்ற முடிவெடுத்தேன். இன்னொன்று, தேவையற்ற குழப்பங்களை அரசியல் ரீதியாக யாரோ செய்கிற சதியிலெல்லாம் போய் அதனால அந்த வெற்றி பாதித்து விடக்கூடாது. இப்போ திருமாவளவன் என்ன பேசினார், ஒரு தேர்தலுக்கு பிறகு பெரிய மாற்றம் வரும், அதனால் நான் வந்து போட்டியிடுறேன்னாரு. அவர் தான் சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் சொல்கிற கேட்ட என்ன கேள்வியை, தொங்கு சட்டமன்றம் வரும், யாருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காதுங்கிறத அவர் ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. அது வெளியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து திமுகவுக்கு எதிராக போகிறதுனால இன்றைக்கி அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறாரு. அதானே? அதே மாதிரி ஒரு கருத்துக்கள் ஏதோ ஒரு கூட்டணிக்கு வரப்போ ஜென்யூனாக நம்ம அந்த கூட்டணியில் வெற்றிக்காக எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் ரொம்ப சரியாக செயல்படுறோம். இப்போது திமுக 25 கட்சியில் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கியிருக்காங்க.
இது இல்லாமல் மக்கள் நல திட்டங்களை, பெண்கள் கொடுத்த திட்டங்களை நம்பி இந்த தேர்தலில் கிளம்பியிருக்காங்க. இது அவங்களுக்கு அவங்க கை கொடுக்குமா? என்ன திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க கிட்டத்தட்ட 80% நிறைவேற்றலை. விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. எங்கள் எல்லா இடங்கள்லையும் 2000 தடுப்பணைகள் கட்டுவோம்னாங்க, அதுக்கு 1000 கோடி நிதி ஒதுக்கினாங்க. எங்கே ஒதுக்குறாங்க? அங்கே டெல்டா மாவட்டங்களில் கடைமடை வரை தூர்வாரப்படாமல், மராமத்து பணி செய்யப்படாமல் ஒதுக்கிய நிதியெல்லாம் வேற கபலீகரம் செய்து விட்டதால் அங்கே போய் மழை காலத்தில் கூட தண்ணி போய் சரியாக சேர முடியல. விவசாயிகள் எவ்வளவு போராடுகிறார்கள் தெரியும். விவசாயிகள் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு ஐவாஸுக்கு எதை பண்ணிவிட்டாங்க. இன்றைக்கு மேகதாதானை கட்டுவதற்கு காங்கிரஸ் ஆட்சி முயற்சி செய்யும் பொழுது அதை தடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்காமல் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றியை தான் மனதில் வைத்து செயல்படுவார்கள். மக்கள் நலன் கிடையாதுங்கிறதுக்கு இந்த கடந்த 5 ஆண்டு செயல்பாடு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உங்களின் கனவு என்ன சொல்லுங்கிறாங்க. உங்கள் மக்கள் என்ன சொன்னாங்க அதுக்குன்னா, எங்கள் கனவே உங்கள் ஆட்சியை முடிவு கொண்டு வரணுங்கிறது. ஏன்னா எதையுமே நிறைவேற்றலை. மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகள் கூட நிறைவேற்றாமல் அவர்கள் எல்லாம் எப்படி கொடுமையாக நடத்தினார். இன்னொன்று, போராடியவர்கள் எதிர்க்கட்சிகள் மாத்திரம் அல்ல, அவங்க கூட்டணியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களின் துணைவியார் கூட தாக்கப்பட்டார். அந்த அளவுக்கு கடுமையாக நடந்து கொண்டு வெளிவேஷம் போடுகிறார் முதலமைச்சர். இப்போ விலைவாசி எப்படி உயர்ந்து கிடைக்கிறது? உங்களுக்கு மின் கட்டணத்தை எடுத்துங்க. மின் கட்டணத்தை நாங்கள் உயர்த்த மாட்டோம். இன்னொன்று சொன்னார், கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளால் நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு எந்த கட்டண உயர்வோ வரி உயர்வோ இருக்காது. சொத்து வரியை 150% வைக்கிறாங்க. மின்கட்டண உயர்வு என்பது கிட்டத்தட்ட 67% உயர்த்திருக்காங்க. முதல்ல 52% உயர்த்துறாங்க வீடுகளுக்கு, குடியிருப்புகளுக்கு. பிறகு ஆண்டுக்கு 5% வரை உயர்த்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிறு குறு தொழில்கள்லாம் திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் இந்த மின்கட்டண உயர்வால் பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. அது மாதிரி வெளிநாட்டுலேருந்து நாங்கள் ஒப்பந்தம் பண்ணி அதில் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தோம். இல்லை பொய்யாக தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்க ஆட்சி இவர்கள் உயர்த்திய சொத்து வரியால், இவர்கள் ஸ்டாம்ப் டியூட்டியை உயர்த்துறதுனால, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை உயர்த்துறதுனால, அது மாதிரி நில மதிப்பீட்டு அளவை உயர்த்துனதுனால, இன்னும் மின்சார கட்டணத்தால், பால் பொருள்கள் விலை உயர்வால் கிட்டத்தட்ட வீட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தா தான் அது கட்டுப்படி ஆகும். அதெல்லாம் மக்கள் உணர்ந்து வச்சுருக்காங்க. கொடுக்குறத வாங்கியிருக்காங்க. இன்னொன்று, திமுகவில் அடாவடித்தனம் இருக்கும். கீழே உள்ள வட்டச் செயலாளர்லேருந்து மேலே உள்ள மந்திரி வரைக்கும் காவல்துறையை மதிக்க மாட்டாங்க, மக்களை மதிக்க மாட்டாங்க. அவர்கள் வைத்தது தான் சட்டம். அதனால் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் அமைதி புரட்சி செய்ய காத்திருக்கிறார்கள். இப்போ 2001 இவங்க தோற்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிச்சா? 2011 எதாவது தெரிஞ்சிச்சா? மக்கள் அது ஓட்டுப்பேட்டியில் காமிப்பாங்க. உறுதியாக அதுக்கு ஒரே மாற்று அம்மாவின் ஆட்சி தான். இப்போ நாங்கள் போன தேர்தலில் 3வது அணியாக பார்க்கப்பட்டாலும் தான் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. எங்களால் பாதிப்பு உருவானது, எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் 3வது அணி 4வது அணிக்கெல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டில் வேலை இருக்காது. திமுகவில் இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, அதிமுகவில் இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 8,000 ரூபா கூப்பன் மக்கள் எடுபடுமா, இல்லை இலவச வாஷிங் மிஷின், இல்லை 10,000 ரூபாய் எடுபடுமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது தேவையாது. திமுக சொல்கிறாரு கதாநாயகன் கதாநாயகி எங்கள் இதுதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் டம்மி நாயகி ஆகிட்டது, டம்மி நாயகன் ஆகிட்டாங்க. அதுமாதிரி சூப்பர் ஸ்டாருங்கிறாரு. அதெல்லாம் சும்மா வெத்து ஸ்டார் ஆகிட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா போன ட்ரிப்பு சொன்ன தேர்தல் வாக்கு நிறைவேற்றல இருந்தால் விவசாயிகள் சாலைக்கு போராடுகிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பேராசிரியர்கள் இல்லை 90% நிறைவேற்றிட்டாங்க திமுக. கடந்த மாதிரி வாக்கு சொல்லுவாங்க. மத்திய அரசு தான் கொடுக்கல நிதி, அதுதான் மத்திய அரசு எல்லா நிதியும் சரியாகத்தான் கொடுக்குறாங்க. அது தவறான வழிக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க மத்திய அரசை நம்பி தான் இங்கே தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்களா? அங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி வரும். அப்போ 21 இவங்க தேர்தல் அறிக்கை சொன்னப்போ காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா என்பதே தெரியவில்லை. இது ஒரு பிராந்திய கட்சி போல் ஆகிட்டு இருக்குது. அதனால் இவங்க மக்களை ஏமாற்றிருக்காங்க. ஏன்னா ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு இருக்காதுன்னு போய் சொன்னாங்க. போய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுபோல் நேற்று அண்ணாமலை போட்டியிடாத பற்றி அதிசயமாக ஊடகங்கள் என்ன துரத்தி கேட்குறாங்க. ராஜா பேட்டியை பார்த்துருப்பாங்க. அதில் அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் வேற இன்னைக்கு பார்த்தா அது மார்ஃபிங் பண்ணது, அது ஃபேக்கு அப்படிலாம் சொல்கிறாரு. ஃபேக்குங்கிறத நிரூபிக்க வேண்டியது அவர்.
கரெக்டாக அவர் ஒரு நிர்வாகியிடம் பேசியது. இது வந்து அவங்க கேஸ் உயர்நீதிமன்றத்தில் டெல்லியில் நடக்கிறதுக்கு சரியான எவிடன்ஸ் அவர் வாயிலே வந்திருக்கு. பணமெல்லாம் கலைஞர் டிவிக்கு போயிருக்குன்னு அவர் மாதிரி ஒருத்தர் வந்து மிமிக்ரி பண்ணி பேசுகிறாரா? எப்படியெல்லாம் உருட்டுறாங்க பாருங்க அவங்க. அதான் நீங்கள் கன்ஃபெஷன் மாதிரி ராஜா சொல்லியிருக்கீங்களா, அதுதான் அது அவர் சொல்கிறாரு. அது வந்து மார்ஃபிங்கு, ஃபோர்ஜரி, என்னது அது ஃபேக்குன்னு அது அவரில் ப்ரூவ் பண்ணணும். என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது வந்து ஒரு இந்த மாதிரி தாக்கங்கள் வருது தேர்தல் நேரத்தில். இந்த மாதிரி ஆடியோக்கள் இது வந்து பழைய ஆடியோக்கள்னு சொல்கிறாங்க. இந்த பழசோ புதுசோ உண்மை தானே அது. அது அது ஏன் அப்படி பேசுனாரு? அவங்க தலைவரை பற்றி எப்படி பேசுகிறாரு? அழகிரி எப்படி சொல்கிறாரு? பெரியாரின் தொண்டர்கள்ங்கிறாங்க. பெண் சம உரிமை பற்றி பேசுகிறாரு. திருமதி கனிமொழியை பற்றி பேசுகிறப்ப எப்படி நாமெல்லாம் பேசுகிறவங்க கூட சகோதரி கனிமொழியுமோ அவர்கள் இவர்களுமோ அவர் எப்படி பேசுகிறாருங்க? இவர் மேடைகளில் அம்மாவை பற்றி எப்படிலாம் பெண்களை மதிப்பவர்கள், பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்று சொல்பவர்கள் எப்படி பேச வேண்டுமோ அதெல்லாம் அவங்க தரமே இல்லை. அவங்க அறிவியெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான். ஆனால் இங்கே ஒரு பாஜக எதிர்ப்பலை ஒரு இது இருக்குது. அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? பாஜக எதிர்ப்பு இருப்பதாக இவர்கள் வந்து தமிழ் பேசுகிறாரு திரு ஸ்டாலின். அன்றைக்கி கூட ரீசெண்டாக பார்த்தோம், ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி அவர் பேசிய ஒரு இது, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை பயத்தை விடுத இளமை பயத்தை விடுன்னு பேசுகிறாரு. அந்த அளவுக்கு தான் அவர் தமிழில் ஒரு ஆர்வமாக இருக்கார், கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னு தெரியுது. தமிழையும் சரி, திராவிடத்தையும் சரி, பாஜக எதிர்ப்பையும் சரி தேர்தல் வெற்றிக்காக அவர்கள் பயன்படுத்துகின்ற யுக்தி. இப்போ இந்தியா முழுவதும் பாஜக மெஜாரிட்டியாக மாநிலங்களில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில மாநிலங்களை தவிர அவங்க ஆட்சி தான் இருக்குது. அது மாதிரி தொடர்ந்து 3 முறை இந்தியாவின் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிரதமர் அவர்கள் தேவையில் அமைஞ்சிருக்கு. எங்காவது சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டது, துன்புறுத்தப்பட்டார்கள் என்றெல்லாம் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பொய்யான கருத்தை, பொய்யான ஒரு பரப்புரையை செய்கிறாங்க. இந்த முறை இந்தியாவில் தான் இஃப்தார் நோன்பு நிம்மதியாக கடைபிடிக்க முடிந்தது. ரம்ஜான் நிம்மதியாக கொண்டாடப்பட்டது இஸ்லாமிய சகோதரர்கள் இந்தியாவில் தான். அதுக்கு காரணம் பிரதமர் அவர்களின் தொலைநோக்கு ஆட்சி. ஈரான் என்கிற இஸ்லாமிய தேசம் இந்தியாவுக்கு நட்பு நாடுங்கிற முறையில் அந்த ஹார்மோஸ் நீரிணை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை இந்தியாவுக்கு திறந்து விடுறாங்க. இந்தியாவை நட்பு நாடுன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்தியாவை வந்து இவங்க இந்து மத சார்ந்தவர்கள், பாஜகவை இவர்கள் வந்து சங்கிகள் சொல்கிறாங்க. ஒரு இயக்கத்தின் அடிப்படை என்பது வேற, அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செயல்பாடு என்பது வேற. என்ன நினைக்கிறீங்க? அண்ணாவும் தான் வந்து பெரியார் கொள்கையில் வந்தவர். ஆனால் ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் வந்தார். தனி தமிழ்நாடு கொள்கையை வச்சுருந்தாலும் மக்கள் நலங்கிறது எல்லாத்தையும் விட்டுறாங்க. அதுபோல் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு சிறப்பான ஆட்சி செய்வதனால தான், என்டிஏ கூட்டணி சிறப்பான ஆட்சி செய்வதனால தான் அங்கே உள்ள கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகளே நம்மளோட நட்போடு இருக்காங்கன்னா இதை விட வேறு என்ன ஒரு உதாரணம் இருக்க முடியும்? பாகிஸ்தானில் இன்றைக்கு எப்படி பொருளாதாரம் சீர்கட்டு போயிருக்கு தீவிரவாதத்தால். ஆப்கானிஸ்தானத்துலேயும் அதே நிலைமை தான், இங்கே சிலோன்லேயும் அதே நிலைமை தான். நீங்கள் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு தான் நம்ம அனுப்புகிறோம். இங்கே தான் பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. திமுக செய்கிற இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம், பாஜகவை காமிச்சு பூச்சாண்டி செய்கிறதுலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுபடாது தான் நினைக்கிறேன். இப்போ திருப்பரங்குன்ற விவகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது வகுப்புவாதத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக இல்லை வகுப்புவாதத்தை தூண்டினதே திமுக தான். அதை வந்து சரியாக அதை தேர்தல் அரசியலுக்காக சிறுபான்மையினர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்த ஒரு தந்திரமான நடவடிக்கை. பட் நீதிமன்றம் மூலம் வெளிப்பட்டு நீதிமன்றத்தில் போய் அந்த கலெக்டரையே முன்னாடி செய்ய முடியாமல் போய் மன்னிப்பு கேட்குறாரு. இந்த திமுக செய்த குளறுபடி தான். அதான் நீதிமன்ற உத்தரவு கூட நாங்கள் மீற மாட்டோம், நீதிபதி அவர் அந்த கட்சியை சேர்ந்தவங்க. அப்புறம் எல்லா இயக்கத்துக்கு சார்பானவர்கள், எல்லா இயக்க ஆட்சி நடக்கிறப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிறவங்களாம் வராங்க. அதனால் அவங்கெல்லாம் அதுக்கு சார்பாக தான் இருப்பாங்க அப்படின்னா அப்புறம் யாரை போட்டு திமுகலேருந்து யார் சண்முக சுந்தரத்தையும் நெல்சனையும் ஜட்ஜாக்கி யார் நடத்த முடியும்? சொல்கிறேன். அதனால் அது தவறு. நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டியது உங்கள் கடமை. இப்போ தாவேக்காவுக்கும் திமுக தான் நேரடி போட்டின்ட்டு விஜய் வந்து ஒரு மேடையே பதிவு பண்ணிட்டே வர்றாரு.
இதை பற்றி நீங்கள் அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறாரு. மக்களுக்கு தெரியும்ல திமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு தான். ஏன்னா அவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து தன்னை அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது இயற்கை தானே. இப்போ ஆளுங்கட்சியை தோற்கடிக்கணுங்கிறது தானே எல்லாருடைய முயற்சி. அதனால அவர் சொல்கிறாரு. பட் உண்மையான போட்டிங்கிறது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி. இப்போ திமுக கூட்டணியில் திருமாவளவன் திடீர்னு வந்து நேற்று விலகி இருக்காரு போட்டியில் இருந்து. போட்டியில் இருந்து ஒன்று பேசினார். இப்போ அது திமுக சைட்லேருந்து அது வேற ஒரு மெசேஜ் போகிறதுனால அவரை தடுத்து நிறுத்திருப்பாங்க. இது எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க சார் திடீர்னு போட்டியில் விலகுறாங்க? அவருக்கு சொந்த கட்சிக்கு அதான் அவர் சொன்னார்ல, கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம இங்கே இருக்கிறது நல்லதுன்னு சொன்னார்ல. அதனால திமுக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அப்படி வந்து போட்டிடுறதுனால நீங்கள் வந்து ஹங் அசம்பிளியை நோக்கி போகுதுங்கிறத நீங்கள் பேசுனது உண்மையை ஊர்ஜிதமாயிடும், அதனால் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இதை எந்த ஊடகத்தில் கேட்க மாட்டாங்க. என்ன உங்களுக்கு அழுத்தம், என்ன நிர்பந்தம், நீங்கள் தேர்தலில் போட்டியிடலையே, உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புடலங்காவும் கிடையாதுப்பா, ஒரு வெங்காயம் கிடையாதுன்னு நம்ம சொன்னாராம். இதே நேற்று என்கிட்ட மதுரையில் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் ஏன் போட்டியிடவில்லை அது இதெல்லாம் கேட்டாங்களே தவிர ஏ ராஜாவுடைய இஷ்யூயோ திருமாவளவன் இஷ்யூவை பற்றி யாரும் கேட்கல. அதே ஊடகங்களும் இப்படி ஒரு 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 சார்பாக இருக்கீங்கிறது எங்களுக்கு உண்மையாக வருத்தம் அளிக்குது. ரொம்ப நன்றி.